வணக்கம். இன்னைக்கு நம்ம நான் ஃபார்ம் பேரோலுடைய மூவ்மெண்ட்டுக்கு கோல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் அவுட் ஸ்டேஷனில் இருக்கிற காரணத்தினால கோல்டோடைய வீடியோ ஏர்லி மார்னிங்காகவே கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்டாப் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஈவினிங்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுக்குறோம். டேட்டா என்ன மாதிரி டேட்டா வந்திருக்கு, இதனால மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெலகிராமில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டாவை எடுத்துக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபார்ம் பேரோல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு தொழில் சார்ந்து ஒரு வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்புல வந்து வேலை அந்த அளவு இருக்கா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 பேருக்கான வேலை வாய்ப்பு அங்க இருக்கா? அதுக்கான ஊதியம் கரெக்டா இருக்கா? ஓகே. அதோடைய டெப்த் பார்க்கறது தான் இந்த நான் ஃபார்ம் பேரோல். இது கூட நம்ம வந்தீங்கன்னா ஹவர்லி ஏர்னிங்ஸும் அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட்டும் கண்டிப்பா பார்க்கணும். நம்ம அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் சேர்மனா இருந்த ஜெரோம் பவல் வந்து இப்ப பதவி டைம் முடிஞ்சு இப்ப கெவின் வாஷ் வராரு. ஸோ அவர் என்ன பண்ண போறாரு? இந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ண போறாரா, ஏத்த போறாரா, அல்லது வந்து இதே ஸ்டேபிலிட்டி கொண்டு வர போறாரா, இல்ல வந்து குறைப்பாரா ட்ரம்ப்புக்கு ஆதரவா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கப்படுது. அப்ப இந்த நான் ஃபார்ம் பேரோல் இது வந்து ஜாப் பேஸ்ட்ல வர காரணத்தினால கண்டிப்பா இந்த நான் ஃபார்ம் பேரோலை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ டேட்டா என்னவா வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலைஸ் டேட்டாவாக வரதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. காரணம் ஹவர்லி ஏர்னிங்ஸ் லாஸ்டா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 14 டேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது என்னென்ன மாதிரி டேட்டாஸ் ப்ரீவியஸாக வந்த நான் ஃபார்ம் பேரோல், அதுக்கப்புறம் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஏர்னிங்ஸு, அதுக்கப்புறம் ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் பிஎம்ஐ, ஜாப் ஓப்பனிங்கு, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் நமக்கு வாரம் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் லாஸ்ட் இது வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இந்த மாதிரி கிளைம்ஸ் வரும்போது இதெல்லாம் வந்து என்ன மாதிரி டேட்டா வந்தது? நியூட்ரலைஸ் டேட்டாவா, பாசிட்டிவ் டேட்டாவா, நெகட்டிவ் டேட்டாவா அப்படின்னு பேஸ் பண்ணி பார்க்கும்போது இதுல நமக்கு பாசிட்டிவ் டேட்டாவா பார்த்தீங்க அப்படின்னா 5 டேட்டாவும், நெகட்டிவ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா 3 டேட்டாவும், நியூட்ரல் டேட்டாவா பார்த்தீங்கன்னா 6 டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ இதுல 6 டேட்டா வந்து சும்மா நம்ம வந்து எது கூடயும் பேஸ் பண்ண முடியாது. ஐஎஸ்எம் சர்வீஸ், மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ, அதுக்கப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ப்ரீவியஸாக வந்தது, ஹவர்லி ஏர்னிங்ஸ், ஜாப் ஓப்பனிங், கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே நியூட்ரலைஸ்ட் ஆயிருக்கு. அதனால இந்த முறை மேபி நம்பர்ஸ்ல பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் அதிகமா தெரியுற மாதிரி இருக்கும். பட் டேட்டானால பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்ல இருக்குமா அப்படின்னா டவுட். ஸோ இப்போ வந்து எதிர்பார்க்கறது வந்து 85K. ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 115K. இதில் நீங்க பார்க்க வேண்டியது 4 இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் ஃபார்ம் பேரோல் என்எஃப்பி அப்படின்னு போட்டிருக்கீங்களா? நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் அப்படின்னு போட்டிருக்கோம். சில எக்கனாமிக் கேலண்டர்ல நான் ஃபார்ம் பேரோல்னு போட்டிருக்கும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 115K வந்திருக்கு. இது கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுவாங்க, மாற்றுவாங்க. ஓகே, அது வந்து நெகட்டிவா வரக்கூடாது. ஓகே, பாசிட்டிவா வந்தால் அது வந்து அந்த டேட்டாக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். இதே நெகட்டிவா வந்தா அது ஸ்லோ டவுன் பண்ணும். இப்போ வந்து 85K எதிர்பார்க்குறாங்க. இந்த 85Kவை விட அதிகமாக வந்தால் பாசிட்டிவ்ல வரும். அதை விட கம்மியா வந்தா நெகட்டிவான சைன்ல காட்டுவாங்க. பட் இந்த டேட்டா வந்தாலும் இதுல என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இது. ரெண்டாவது இதுவும் பாசிட்டிவா வந்து இதுவும் பாசிட்டிவா வந்தா டேட்டா பாசிட்டிவ். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தது அப்படின்னா டெப்த் அங்க பார்க்கணும். எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. இது 1, 2 பார்த்தாச்சு. இப்ப 3வது ஹவர்லி ஏர்னிங்ஸ், ஆவரேஜ் ஹவர்லி ஏர்னிங்ஸ். இந்த ஹவர்லி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து 0.2% இருக்கு. 0.3% உயரும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க. 0.4 வரைக்கும் கூட வரலாம். அப்ப இந்த 0.3 வந்தால் இது வந்து பாசிட்டிவ் டேட்டா.
0.2 வந்தாலே நியூட்ரலைஸ் டேட்டா. 0.2 வரல, அதை விட கம்மியாக வந்தால் தான் இது நெகட்டிவ் டேட்டாவாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இது வந்து 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 4வது பாயிண்ட்டு நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்க்கணும். இந்த 4 டேட்டாஸ், அந்த டேட்டா வரும்போது நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது இந்த 4 டேட்டா தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4.3% ஆல்ரெடி வந்துச்சு, அதே இது இருக்காங்க. இப்போ நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் வந்து என்னவா வரணும்? இந்த ஃபர்ஸ்ட் பார்த்த டேட்டா வந்து ரிவைஸ் டேட்டா வந்து போன முறை வந்த ரிவைஸ் டேட்டா பாசிட்டிவாக வரணும். இப்போ வந்து டேட்டா பாசிட்டிவ் அமையறதுக்கு என்னென்னலாம் பாசிட்டிவ் வந்தால் யூஎஸ்க்கு பாசிட்டிவ். 2வது வந்து 85K அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இல்லைங்களா, அது அதிகமாக வந்தால் பாசிட்டிவ். 3வது ஹவர்லி ஏர்னிங்ஸ் வந்து அதிகமானா 0.2ல இருக்கிறது வந்து 0.2ல இருக்கிறது வந்து 0.3 0.4 இந்த மாதிரி ரைஸ் ஆனா பாசிட்டிவ். இதே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து வேலையின்மை அப்படிங்கிறது வந்து குறையணும். 4.3ல இருக்கிறது 4.2க்கு வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஸோ இந்த 4 விஷயம் வந்தால் பாசிட்டிவ். ஆனால் இது மிக்ஸ்டாக தான் மேக்சிமம் வரும். இது எல்லாமே அட் அ டைம் பாசிட்டிவாக வராது. அப்போ இந்த மிக்ஸ்டு டேட்டாவாக வரும்போது இதில் ஹையராக வந்து எதெல்லாம் பாசிட்டிவாக வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு இந்த டேட்டா பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிற டிசிஷனை எடுக்கலாம். இதை நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் எக்கனாமிக் கேலண்டரில் இருக்கும். நான் கீழே நம்மளுடைய கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு 5:55 அந்த மாதிரி டைமில் போய்ட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி அந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேட்டா வரும். இதில் இந்த 4 பாயிண்ட்ல எது பாசிட்டிவாக இருக்குன்னு பாருங்க. இந்த பாசிட்டிவ் இப்போ 2-3 பாசிட்டிவ் வந்து ஒன்று நெகட்டிவ் வந்தால் அது ஒன்றும் பெருசாக பாதிக்காது. இதில் கண்டிப்பாக ஹவர்லி ஏர்னிங்ஸும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டும் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு நீங்கள் டேட்டாவாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி இருக்குது, கோல்டு மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கோல்டு மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கலாக ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இப்போ மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல அப்படியே கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. இதில் மெயினாக நம்ம நோட் பண்ணி பார்க்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஃபேஸ் நடந்திருக்கு. ரிஜெக்ஷன் ஃபேஸ் எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் பாருங்க. இப்போ இது வந்து டே சார்ட்டு. டே சார்ட்டில் ப்ரைஸ் வந்து இந்த பாட்டத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ஹையையும் மார்க்கெட் வந்து டாப்ல ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இங்கேயும் உடஞ்சிருக்கு, இங்கேயும் உடஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனுக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். ஓகே, மேலேயும் ரிஜெக்ட் ஆயிருக்கு, கீழேயும் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கீழே ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ மேலே ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சான்சஸ் உண்டு, வாய்ப்புகள் உண்டு. பட் இதில் இருக்கக்கூடிய மேஜரான லெவல்ஸ் என்ன, நம்ம இந்த லெவல்ஸை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பாருங்க, இந்த சேனலை வந்து தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் இப்போ வந்து வரைகிறேன். என்ன சேனலை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுது, இந்த மேஜராக இந்த சேனல் தான் மார்க்கெட் இப்போ வந்து மெயின் சேனல், இதை தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி இப்போ பிரேக் அவுட் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் டச் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்துட்டு இப்போ டேக் ஆஃப் மேலே போகிறதுக்கு முடியாமல் மார்க்கெட் தடுமாறிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல இந்த டேர்னிங் பாயிண்ட்டை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மார்க்கெட்ல நல்லா கிளீனாக தெரியுது. ப்ளஸ் 2வது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸும் மார்க்கெட் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதில் வந்து எங்கே இன்வர்ஸ் எது ஷோல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷோல்டர், இது ஒரு ஹெட், இப்போ இது ஒரு ஷோல்டர் ஆகுது. இப்போ ப்ரைஸ் வந்து இங்கேருந்து எப்போ நம்ம இந்த ஷோல்டரை மினிமம் இந்த ஷோல்டரை எப்படி கன்ஃபார்ம் பண்ணலான்னா மார்க்கெட் 4540 பிரேக் பண்ணணும். கண்டிப்பாக 540 ஆர் 550 கிளீனாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் ஆக்டிவேட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ நமக்கு மெயின் சேனலாக இருக்கிற இந்த சேனலை அவன் டெஸ்ட் தான் பண்ணியிருக்கான். இங்கே இதுவும் பிரேக் ஆகி இந்த மல்டிபிளாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதையும் மார்க்கெட் வந்து உடைக்கணும். அப்போ இந்த ஹை என்ன அப்படின்னா 4580 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, 30 பாயிண்ட் தான். இந்த 30 பாயிண்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப குரூஷியலாக ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மெயின்டைன் ஆகும்.
இப்போ மார்க்கெட் வந்து இன்னைக்கு மார்னிங்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலேயே போனால் கூட இந்த இடம் வரும்போது டேட்டா வரும்போது வந்துடக்கூடாது. டேட்டாக்கு முன்னாடி ப்ரைஸ் வந்து இந்த கன்சால்டேஷன் ஃபேஸ்லேருந்து பிரேக் ஆகி மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருந்தா இது பிரேக் பண்ணி மேலே போயிடுவோம். நேராக மார்க்கெட் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸில் மட்டும் நின்றுட்டா மார்க்கெட் மேலே போக சான்ஸ் வந்து 50-50 தான். மேலே போக 50%க்கும் கீழே வரதுக்கு 50% சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பார்க்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஏன் இந்த ஹையை நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸ் கீழே வந்ததுக்கப்புறம் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு. ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் தான். இப்போ ஆல்மோஸ்ட் இதை எடுக்கலாம். நீங்கள் வந்து இப்படி டைட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ எனி டைம் மார்க்கெட் இந்த ஹையையோ இந்த லோவையும் பிரேக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டா மார்க்கெட் ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குள்ளே போகும். இது மேலே பிரேக் பண்ண அப் சைட் போகும், கீழே பிரேக் பண்ணால் டவுன் சைட் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் போகுது. இன்னும் திருப்பி இந்த லோவை பிரேக் பண்ணி 4300 பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு மார்க்கெட் போக ரெடி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஓகே, ஒரு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்கு. ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கு. நம்ம ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல்ல வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனல். ஓகே, அப்ப நமக்கு இது ஆக்டிவேட் ஆகணும், இது பிரேக் அவுட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து நமக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து அந்த 4540 ஆர் 50 இது வந்து இந்த ஹை வரும். ரைட்டுங்களா? இப்போ இதே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இந்த பர்டிகுலர் இப்போ நேற்று வந்த ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 500 515 அந்த ரேஞ்ச் இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணாவே நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் இதை பிரேக் பண்ணிட்டா இன்னும் நல்லது. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே இருக்கு. அப்போ 4550 இது வந்து ஒரு பேஸ் லெவலாக மாறும். ஓகேங்களா? இது வந்து ஒரு முக்கியமான லெவலாக மாறும். மினிமம் நம்ம உள்ள பை சைடு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 15 மார்க்கெட் பிரேக் பண்ணி காட்டணும். பாட்டம் வந்துட்டோம் அப்படின்னோம்னா ஆல்மோஸ்ட் நேற்று இதுக்கு முன்னாடி வந்து இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணணும். அப்போதான் இந்த ட்ரையாங்கிளை விட்டு வெளியில் போக முடியும். ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த லெவல்ஸை இப்போ இப்படி மார்க்கெட் எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த பேஸ் இப்படி வச்சிருக்கோம். இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து மாட்டிட்டு மேலே போக முடியாம வந்து இந்த பாட்டம் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாவே மார்க்கெட் கீழே ஃபோர்ஸ் ஆகுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் தெரிஞ்சுக்கணும், மேலே போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பிரைஸ் வந்து ஒரு 1 hour சார்ட்ல போய் பார்க்கலாம். பாத்தீங்களா? இப்ப பிரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு ஏபிசி கரெக்ஷனா மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ தட் இப்போ ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் ரொம்ப லீஸ்ட்டாக அப்படியே உடச்சிக்கிட்டே வரலாம். இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்து எனக்கு வந்து இந்த 515 லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நான் பை போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணால் மினிமம் மார்க்கெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணணும். இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவலை மார்க்கெட் வந்து கண்டிப்பாக பிரேக் பண்ணணும். இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன 4480. இது வந்து ஒரு பெரிய ஃப்ளோராகவே நமக்கு இருக்கும். 4480 ஆர் 90 தான் கரெக்டாக சொல்லணும். 4490 அப்படின்னு ஒரு கால்குலேட் வச்சுக்கோங்க. இப்போ 4490 மார்க்கெட் வந்து இப்படி நல்லா பிரேக் பண்ணிட்டு திருப்பி சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வரும். பெருசாக ரீட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்க்காதீங்க. கிட்டத்தட்ட இந்த ஃப்ளோர்லேயே மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ரெடி பண்ணுவான், அல்லது கொஞ்சம் வரலாம், கீழே வரலாம். வரும்போது ஒரு நல்ல கிரீன் கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour ஆர் 15 minutesல ஸ்ட்ராங்காக ஒரு சப்போர்ட் தெரியுது அப்படின்னா நீங்கள் பை ட்ரை பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் சொல்கிறது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அதனால நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அவன் வந்து சப்போர்ட் எடுத்தா அவன் ஃபர்ஸ்ட் ட்ரை இதையும் மார்க்கெட் உடைக்க ட்ரை பண்ணுவான், அல்லது இந்த ஜோன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள போயிடுவான். ரைட், இப்போ நமக்கு எப்பயுமே 4540 to 50 லெவலை ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணி நின்றுட்டாவே ஓரளவு எதிர்பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸை அவன் வந்து அந்த மார்க்கெட் ஸ்பீடு அதிகமாகும். ஸ்பீடு அதிகமாகும் போது கண்டிப்பா இங்க பிரேக் அவுட் வரும்.
இது ஏன் நம்ம இந்த இடத்துல ஸ்பீட் அதிகமாகும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க வந்து எலியாட் வேவ கொண்டு வந்துடலாம். இப்போ எலியாட் வேவ் பிரகாரம் நம்ம வந்து ஒரு ஏபிசி கரெக்ஷன்ல இருக்கிறோம். இது வந்து நமக்கு இது மேபி இது வந்து ஒரு கெஸ் தான். இப்போ பிரைஸ் வந்து இதை கீழே தான், ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 4 ஹவர்ல வந்து லாஸ்ட் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இப்ப சியா தேர்ட் ஸ்டார்ட் ஆக போதா அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேக்சிமம் இது சி ஆயிட்டு இங்க இருந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ ஒரு 1 ஹவர் பிரகாரம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் வந்து முடிஞ்சிட்டு ப்ரைஸ் ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இங்க கரெக்ஷன் ஏ பி அண்ட் சி முடிஞ்சிருக்கு அப்படின்னா இங்க இருந்து 1 இப்ப 2 அப்படின்னா இதுக்குள்ள ஒரு ஏபிசி முடிஞ்சு சப்போர்ட் எடுக்கலாம். அப்ப இது ஃபோர்ஸ் ஆகும்போது இங்க இருந்து உங்களுக்கு இப்படி ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்த வேகமா உடைக்க ஆரம்பிச்சா ஈஸியா இந்த டாப்பை மார்க்கெட் பிரேக் பண்ணிடும். ஒரு தேர்ட் வேவ் ஆக்டிவேட் ஆயிடும். சரி, தேர்ட் வேவ் நடக்கிற அளவு ஒரு ஃபோர்ஸபிள் டேட்டா இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுதான் இன்னைக்கு நான் ஃபார்ம் பேரோல். ஸோ இப்ப நம்ம பண்ண வேண்டியது பிரைஸ் வந்து மேல இருக்கக்கூடிய 4480 அப்படிங்கிற இந்த ஹை, ஓகேங்களா, 90 வரைக்கும் வச்சுக்கோங்க, 80 ஆர் 90. இதை வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தா ஒரு பை எடுக்கலாம். பை சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கீழே ஒருவேளை பிரைஸ் அங்க போல, அது உடைக்கல, மார்க்கெட் இங்க சப்ஸ்டெயின் ஆயிட்டு இருக்கிறது வந்து இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பை சைடை கொஞ்சம் ஒமிட் பண்ணிக்கணும். இந்த லோ பிரேக் ஆயிடுச்சுனாவே நம்ம வந்து பை சைடை நம்ம பெருசா ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஓகே, செல் சைடுக்கு நம்ம போயிடலாம். அது வரைக்கும் பை சைட் ட்ரை பண்ணலாம். இப்ப இந்த மார்க்கெட் வந்து மேல போயிட்டு, ஓகே, இங்க இருந்து பிரைஸ் வந்து இங்க இருந்து இப்ப மேல போயிட்டு 80-90 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்து கண்டிப்பா ஒரு பை சப்போர்ட் கிடைச்சா ட்ரை பண்ணுவோம். இது இங்க இருந்து டக்குன்னு ஒரு தேர்ட் வேவ் கிடைக்கிறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். தேர்ட் வேவ் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவும் இது வந்து ஒரு ஆக்டிவேஷன், ஒரு 1, 2 அண்ட் 3 ஓடைய ஆக்டிவேட் ஆக இருந்தா மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்டா இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், இந்த ட்ரையாங்கிள், இந்த டாப் இந்த டவுன் சைட் சேனல், இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஃபோர்ஸபிள் மூவ்மெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டாப் அடிக்கலாமா? அடிக்கலாம். போனால் ஒரு 15லேருந்து 20 பாயிண்ட் போக சான்ஸ் இருக்கும். ஆனால் கிடைச்சா உங்களுக்கு 100+ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே பை செட்டப் தான் எடுக்கணும். வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக லேயர் பண்ணி எடுங்க. கொஞ்சம் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. டேட்டா வரும்போது டேட்டா நான் சொன்ன மாதிரி இந்த 4 கிரைட்டீரியாவையும் பாருங்க. வேற எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், வேற ஒரு டெக்னிக்கல் டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா ரெண்டுமே எல்லாம் மிக்ஸ்டில் வந்துருச்சுன்னா ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அது பிரேக் அவுட் நம்ம சொன்ன லெவல்ஸை மார்க்கெட் பிரேக் பண்ணலைனாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.